வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2 செய்திகள். முதல் செய்தி, ஆப்கானிஸ்தான்லேருந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான நியூஸு வெளிவந்திருக்கு. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி எல்லாத்துக்கும் தெரியும். தலிபான்கள் எப்போ ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோலுக்கு எடுத்தானுங்களோ அப்போவே பெண்களுடைய உரிமைகள் முற்றிலுமாக மறுக்கப்பட்டு வருது. ஆப்கானிஸ்தானில் படிக்கக்கூடாது அப்படின்னு, மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டுக்கிருக்காங்க பெண்களுக்கு எதிராக. இப்போது எல்லாத்தையும் மிஞ்சிட்டானுங்க. இப்போ என்ன தெரியுமா, குடும்ப வன்முறை என்பதற்கு புதிய விளக்கத்தை தரும் சட்டத்தை தலிபான் அரசு கொண்டு வந்திருக்கான். குடும்ப வன்முறைனா என்ன, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னா தண்டனை, எவ்வளோ நாள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கானுங்க. அதில் பெண்களை ஆண்கள், அதாவது கணவன் மனைவியை அடிக்கலாம், ஆனால் எலும்பு முறியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூலை கொண்டு வந்திருக்கானுங்க. அடிச்சுக்கலாம், காயம் வெளியில் தெரியக்கூடாது, எலும்பு உடையக்கூடாது, இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஆனால் அடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புது ரூல் கொண்டு வந்திருக்கானுங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை கணவன் மனைவியை அடித்து எலும்பு உடஞ்சி போச்சு, இல்லை காயம் வெளியில் தெரியுது அப்படின்னா கணவனுக்கு சிறை தண்டனை. எவ்வளோ நாள் தெரியுமா? 15 நாட்கள் சிறை தண்டனையா. எவ்வளோ கொடூரம் பாருங்கள். அடுத்து, கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி உறவினருடைய வீட்டுக்கெல்லாம் போனால், உறவினருடைய வீட்டுக்கு போனால் 3 மாதம் சிறை தண்டனையா மனைவிக்கு. அந்த புது சட்டத்தில் இதெல்லாம் சேர்த்துருக்கானுங்க. இது ஃபஸ்ட்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் மீம்னு நினச்சேன், சும்மா பொய் பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இப்படியெல்லாம் கொடூரமாக யாராவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வர முடியுமா அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா உண்மைதாங்க, இவ்வளவு மோசமான விதிகளை கொண்டு வந்திருக்கானுங்க ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் கவர்மெண்ட்டு. இதில் தலிபான்களை பார்த்தீங்கன்னா போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, அண்ணாமலை ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ராஜ்யசபா எம்பி கனிமொழி சோமு இருக்காங்களே, அவங்க பேசக்கூடிய வீடியோ. சமீபத்தில் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் இடம் வேக்கண்ட் ஆனிச்சு. அதில் கனிமொழி சோமு அவர்களுடைய பதவியும் முடிஞ்சிருச்சு, பதவிக்காலம் ஓவர். ஸோ மறுபடியும் திமுக சான்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்ம பிள்ளைகள்லாம் கடல் கடந்து போய் படித்து என்ஜினியர் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகிறாங்க. காரணம் தமிழ் ஆங்கிலம் அப்படின்னு இருமொழி கொள்கையில் படித்ததுனால தான் கடல் கடந்து போய் படிக்கிறாங்க, பெரிய ஆளாகிறாங்க. இதே நார்த்துலேருந்து இங்கே வேலைக்கு வரவங்கள பாருங்கள், ஒன்று கஞ்சா பொட்டலம் விற்கிறாங்க, இல்லைன்னா பானிபூரி விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி சோமு திமுகவுடைய எம்பி பேசியிருக்காங்க. இதை அண்ணாமலை ஷேர் பண்ணி மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு. கனிமொழி சோமு பேசக்கூடிய வீடியோவுக்கு சப்டைட்டில்லாம் போட்டு அதை இந்திய அளவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிர்ப்புகள் குவிந்து வருது. மேலும் கனிமொழி சோமு அவர்கள் இருந்த அதே மேடையில் தாமோ அன்பரசன் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரும் இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன் திமுக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையே டார்கெட் பண்ணி அவங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காருங்க. இப்போ தான் இண்டி கூட்டணிக்கு ஸ்டாலினை தலைமையாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிசங்கர் ஐயர் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்போவே நம்ம சொன்னோம், இண்டி கூட்டணிக்கு திமுகவை தலைமையாக போட்டால் நார்த்தில் காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு விழுகாது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் திமுக பேசக்கூடிய பேச்சுகள் அப்படி, சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுகிறது, ஹிந்தி மொழிக்கு எதிராக பேசுகிறது. இதை நார்த்தில் பாஜக அண்ணாமலை என்ன பண்ணுவார், இங்கே திமுக காரங்க பேசக்கூடிய பேச்சுக்களை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டப் பண்ணி சப்டைட்டில்லாம் போட்டு நாடு முழுவதும் ஷேர் பண்ணிடுவார். நார்த் பெல்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் அண்ணாமலை ஷேர் பண்ண வீடியோவை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போட்டு காமிச்சு காங்கிரஸுக்கு பலத்தை அடி வாங்கி கொடுப்பாங்க. இதை ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்த்துக்கிருக்கோம். அப்போ ஜஸ்ட் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்ததுக்கே, திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கே அவ்வளோ அடி வாங்குறாங்க காங்கிரஸ். இதில் கூட்டணிக்கான தலைமை திமுகவுக்கு போணுச்சுன்னா அவ்வளவுதான், காங்கிரஸுடைய சோழி முடிஞ்சிடும் நார்த் பெல்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல. இப்போ மறுபடியும் ப்ரூவ் ஆகிருக்கு பாருங்கள். திமுகவுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி நார்த்திலிருந்து இங்கே வேலைக்கு வரவங்க ஒன்று கஞ்சா பொட்டலம் விற்கிறாங்க, இல்லை பானிபூரி விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுதான் திமுக. இதில் இவங்களுக்கு இண்டி கூட்டணியுடைய தலைமை பொறுப்பு வேணுமா அப்படின்னு பாஜக கலாய்க்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.